அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, ஓவர் திங்கிங்காக இருக்குது, எதை நினச்சாலும் பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை புரிந்து கொள்வது, குர்ஆன் படி வாழ்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், இதில் ஷிஃபா இருக்குது, இதில் எல்லாத்துக்குமான நோய் நிவாரணியாக அது இருக்குது. நோய் நிவாரணினா வெளியில் நமக்கு உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நோய் நிவாரணி மட்டும் இல்லை, மிக குறிப்பாக மிக முக்கியமாக குர்ஆன் இன்னர் செல்ஃபை ஹீல் பண்ணுது. நம்மளுடைய பயம், நம்மளுடைய ஏனைய நமக்கு தேவையில்லாத ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, பொறாமை, போட்டி, வஞ்சகம், கோபம், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒஸ்வாஸ், இது மாதிரி என எல்லா விஷயத்துக்கும் குர்ஆனை தொடர்ந்து ஓதுவது, அல்லாஹுவை திக்ர் செய்வது, அல்லாஹுவை நினைவு கூறுவது மிகப்பெரிய நோய் நிவாரணியாக அது இருக்குது அப்படிங்கிறது புரிகிறது. ஓவர் திங்கிங் இட் வில் மேக் யூ ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்த லெவலுக்கு அது பரிணாமம் அடையும். அதற்கு முன்னாடியே அதை நாம் குணப்படுத்தணும். ஓவர் திங்கிங் தேவை கிடையாது. இந்த உலகம் சாதாரணமானது, இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகம் சீக்கிரமாக முடியக்கூடியது. என்ன ஓவர் திங்க் பண்ணாலும் நாளைக்கு நமக்கு மரணம் வரலாம். அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் மறுமையை பற்றி நாம் யோசிக்கணும். மறுமையில் எப்படி வெற்றி பெறுதுங்கிறத பற்றி யோசிக்கணும். ரிலாக்ஸாக வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை எதிர்பார்க்கணும். இதுதான் நமக்கு